ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் ஒரு சண்டை நடந்திருக்கு. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமித் வர்சஸ் கனி. இது என்ன புதுசாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நேற்று நைட்டில் இருந்தே வந்து இந்த கனி வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க அமித் கிட்ட. என்னென்னா, பாரு எங்கே இருக்குமோ அங்கே தான் வந்து அமித்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அமித்துக்கு கொஞ்சம் வந்து எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டே வந்து பாருக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது மாதிரி கனி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பாரு சொல்கிறாங்க, சரி அப்போ நாம்பளும் இப்படி சொல்லலாம், கனி எங்கே இருக்குமோ அங்கே தான் வந்து விக்ரம், அங்கே தான் எஃப்ஜேன்னு சொல்லலாமான்னு சொல்லிட்டு பாரு, சாந்திரா, வினோத் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி கலாய்க்கிறாங்க? ஸோ இப்போ எஃப்ஜே பற்றி சொல்லும்போது நாங்கள் வந்து அக்கா தம்பி, அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு எவ்வளோ சண்டை போட்டாங்க. ஆமாம்ல, ஏன்னா திவாகர் இருக்க டைமில் இந்த மாதிரி ஹக் பண்ணாங்க இல்லையா, கனி வந்து எஃப்ஜே ஹக் பண்ணுற டைமில் ஒரு சண்டை நடந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுடைய அக்கா தம்பி வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, இல்லை நாகரிகமாக இல்லைன்னு சொன்னதுக்கு விஜய் சேதுபதி எவ்வளோ வச்சு செஞ்சாங்க திவாகரை. அது என்ன உங்களுக்கு வந்து என்ன தெரியும், நாகரிகம்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த சட்டை போட்ட விஷயம், அதே மாதிரி இந்த விஷயம் வந்து ஒன்று தான். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசினாங்க. விஜய் சேதுபதி வந்து சொம்ப தூக்கின்னு வந்தாங்க. அது எப்படி நீங்கள் கனி அப்படி சொல்லலாம், அவங்க வந்து அக்கா தம்பின்னு சொல்லிட்டு. இப்போ அதே தான் வந்து பாரும் வந்து அமித் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரத்தம், நம்மளுக்கு வந்து தக்காளி சட்னி எல்லா இடத்துலையும் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த டைமில் நம்ம சொன்னதுக்கு என்னெல்லாம் வந்து சொன்னாங்க, இப்போ பாருங்கள், இப்போது நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு சொல்கிறாங்க. ஸோ இது நைட்டு நடந்த விஷயம். ஸோ நைட்டு வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு அமித் வந்து ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் கனிக்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து திரும்ப திரும்ப அதை எடுத்துன்னு வரீங்க, எனக்கு அது ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டு அமித் வந்து கனி கிட்ட சொல்கிறாங்க. அப்போவே வந்து கனி வந்து அப்படியே பிளைட்டை மாற்றிட்டாங்க. ஐயோ, நான் வந்து சும்மா கலாய்க்கிறதுக்கு தான் சொன்னேன், உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல, சும்மா சொன்னேன், பாரு எவிடமோ அங்கே தான் வந்து அமித்னு சொன்னேன், உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து சாரி சொல்கிறப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. அதுதான் சொல்கிறேன். இப்போது கனிகை வந்து யாரோ சொன்னாங்கன்னா அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வண்டியாக டைலாக் பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து மற்றவங்கள வந்து அசால்ட்டாக வந்து தரக்குறைவாக பேசுவாங்க, எப்படி வேணாலும் வந்து பேசுவாங்க.